Kalakal Cinema viewers, it's me, Amla Paul here. இங்கே காதல் சுத்த போதே எப்படி ப்ரமோஷனில் இருக்கு. ஸோ காதல் சுத்த போது எப்படி பற்றி சொல்ல தேவையில்லை, அந்த டைட்டிலே இருக்கு படம் எந்த மாதிரி இருக்குன்னு. காதல் சுத்த போது எப்படி, ஹவு டு மெஸ் அப் இன் லவ், அதிலே தெரியுது. ஸோ அதுதான் இந்த படமே. நம்ம காலேஜ் லைஃப், இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு யங்ஸ்டர்ஸ் பீட்டாக இருந்தாலும் நீங்கள் பெரியவங்களும் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். என்னென்னா உங்களுக்கும் இருந்திருக்கு ஒரு பியூட்டிஃபுல் காலேஜ் டேஸ், ஒரு என்ன சொல்கிறது லவர்ஸ் டைம், பிரேக்கப் டைம். இது ஒரு இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ஆல்சோ. ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பி டேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஹாப்பி டேஸுக்கு அப்புறம் த ஸ்கிரிப்ட் விச் டச்ட் மீ அ லாட், த சாங்ஸ், everything is in this movie also. It's a very energetic and very live movie, a very realistic movie. நம்ம காலேஜ் லைஃப்ல இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், சம்டைம் இட் வில் பி வெரி ஹாப்பி அண்ட் த்ரில்லிங், சில சமயம் நம்ம வில் ஹேவ் tears in our eyes. ஸோ அந்த மாதிரி இந்த படமே அப்படிதான். இட் இஸ் அ வெரி ஃபன் லவ்விங் மூவி, ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் ஃபன். நாங்கள் ரொம்ப சீரியஸாக டயலாக் பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மூவி. அண்ட் தமன்ஸ் மியூசிக், ஃபர்ஸ்ட் டைம் தமன் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு லவ் ட்ராக் பண்ணுறாங்க. And it's a big hit. Parvati and Arepa is a huge hit, so I'm very happy. And I am also waiting to watch this movie with you people. My Parvati character is first time na enoda age ku similar ah இந்த படத்திலும் 30 முன் கற்பனைகள் சேனல்ல தான் ஆல்சோ ரெண்டு படம் இருக்காங்க 17th க்கு. I'm really happy. ரெண்டுமே different movies. And Parvati எப்படினா, Parvati is a ஒரு average college girl எப்படி இருக்குமோ, I'm representing all those college girls. அவங்களோட லவர்ஸ் கூட ஃபைட் பண்ணி ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. Why he is not calling me, why he is not messaging me, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல. இப்போ நீங்க இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா you will relate me to your life. ஒவ்வொரு சீனா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு சீன்ல கூட you will relate me, anyone can relate me into their life. அவ்வளோ சிம்பிளான சீன்ஸ், அவ்வளோ சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே. அண்ட் மை டிரெக்டர் பாலாஜி மோகன், ஐம் தேங்கிங் ஹிம் ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து அவ்வளோ நான் இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் படமாக பண்ணும்போது ஐம் ரியலி ஹாப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். Yeah, Sid Kuda is my first movie with actor Siddharth. It was a very good experience. And என்ன சொல்கிறது, அவரோட மூவிஸ் எல்லாரும் பார்த்துருக்கும். he is என்ன சொல்கிறது ஒரு சாக்லேட் பாய், யூத் ஸ்டார், அந்த மாதிரி தான் சித்தார்த் இஸ் known as like that. இந்த படம் கூட again அவரோட ஒரு காலேஜ் பாயா பண்ணியிருக்காங்க. what the plus of Siddharth which I found is his energy level. ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் அவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமா அந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அந்த சீனுக்கு ஒரு எனர்ஜி கொண்டு வருவாங்க. தட்ஸ் வாட். அண்ட் I could grow myself a lot as an actor from Siddharth. It was a very good learning experience. And இந்த பார்வதி கேரக்டர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு யூத்ஃபுல் எனர்ஜெட்டிக் அட்மாஸ்பியர் தேவையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் Siddharth really helped me in that. And to என்னோட இந்த படம் தெலுங்குல கூட நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தெலுங்கு இஸ் வெரி ஃப்ளூவன்ட் வித் தெலுங்கு. அதனால he made my Telugu dialogues very easy. நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து. அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ஆக்சுவலி. இந்த படத்தில் எல்லாருமே சுரேஷ் சார் நடிச்சிருக்காங்க, சுலேகா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே எவ்ரி ஒன் வாஸ் அவங்க எல்லாம் நிறைய மூவிஸ் பண்ணிட்டோம். சுரேஷ் சார் எல்லாம் இட் இஸ் மோர் தென் 100 மூவிஸ். இருந்தாலும் he was telling this movie so special for him. it made us all very happy. அங்கே வந்து எல்லாருமே ஒரு காலேஜ் பாய் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எவ்ரி ஒன். கண்டிப்பாக காதல் சொதப்பாத யார் இருக்காங்க? டு பி ஹானஸ்ட் நானும் நிறைய சொதப்பி இருக்கேன். பட் இப்போ எதுவும் இல்லை. இனிமேல் சொதப்போன்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு அப்புறம் யாரும் சொதப்ப மாட்டேன். அவ்வளோ சூப்பர் மெசேஜஸ் இருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட், ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ஆகலாம் இந்த படம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வெயிட் ஃபார் தட். And so wishing everyone advance happy Valentine's Day and watch out for February 17th. Kadal Sudapodi Appadi. Go and watch the movie and have fun. Watch it in the theater. Kalakalcinema.com viewers ku Siddharthoda vanakkam. காதல் சொதப்போது எப்படி என்னோட புதிய தமிழ் படம் February 17th உங்களுக்கு பிடிச்ச திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆக போகுது. நான் இந்த படத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதை பற்றி சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பேச போகிறோம். லெட்ஸ் கோ. இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு புதுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கதையும் தான். நான் நிறைய காதல் படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொமான்டிக் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு ரெகுலரான ஒரு பையன் பொண்ணு மீட் பண்ணுற கதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெல்லிங், இந்த மாதிரி ஒரு ஆக்கத்தில் முதல் முறையாக ஒரு படம் வருது. பாலாஜி மோகனோட இயக்கம். இவர் வந்து ஒரு குறும்படம் எடுத்திருந்தாரு, காதலில் சொதப்பது எப்படி. அதை வந்து நான் ஒரு 2 years முன்னாடி பார்த்துருந்தேன். பயங்கர லட்சக்கணக்கான வியூவர்ஸ் பார்த்துருந்தாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்டர்நெட்டில். அதை பார்த்து இதை ஏன் ஒரு 2 hour ஃபில்ம் எடுக்கக்கூடாதுன்னு ஐடியா வந்துச்சு.
அதே ஐடியா என்னோட இணை தயாரிப்பாளர் சசிகாந்துக்கும் வந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து நீரவ் ஷாவையும் ஒரு தேர்ட் ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எடுத்து வந்திருக்கோம். இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஹைலைட் இந்த மியூசிக் டைரக்டர் தமன். பாய்ஸ்க்கு அப்புறம் நானும் தமனும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேலை பண்ணுறோம். அண்ட் இந்த படத்தோட பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பேக் போன் தமன்னு சொல்லணும். இன்றைக்கி பார்வதியும் அழைப்பாயா சாங் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு பெரிய காரணம் லிரிசிஸ்ட் கார்கியோட அழகான பாடல் வரிகள். இந்த படத்தில் நான் 2 பாட்டும் பாடியிருக்கேன். பார்வதி சாங் பாடியிருக்கேன் அண்ட் ஆனந்த ஜலதோஷம்ங்கிற பாட்டு பாடியிருக்கேன். ஆடியோ பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ஹீரோயின் அமலா பால், வேட்டை, அதுக்கு முன்னாடி மைனாங்கிற படத்தில் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஹீரோயின். இந்த படத்தில் ஐ திங்க் அவங்களோட கரியரோட இது வரைக்கும் பண்ண கரியரில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நான் நம்புகிறேன். ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, அதே நேரத்தில் ஒரு அழகான பொண்ணு, நல்லா நடிக்கிற ஒரு பொண்ணு, கண்ணால் பேசுகிற ஒரு பொண்ணு, முக்கியமாக ஹீரோ ரொம்ப தொல்லைப்படுத்துகிற ஒரு பொண்ணு, ஹீரோ மேலே பரிதாபம் வர அளவுக்கு ஹீரோ கொடுமைப்படுத்துகிற ஒரு பொண்ணுங்கிற லெவலில் அமலா பால் இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பார்வதியின் பேர் வந்துச்சுன்னா எந்த சந்தேகப்படுற விஷயமும் கிடையாது. இந்த படத்தோட முக்கியமான இன்னொரு ஸ்ட்ரென்த் நீரவ் ஷாவோட ஃபோட்டோகிராஃபி. ஒரு அழகான கல்லூரி கதையை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒளிப்பதிவால் அவர் வந்து மெருக்கேற்றிருக்காரு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் நீரவ் ஷா கேம் டு திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா நீங்கள் பில்லா, வேட்டை இந்த மாதிரி பெரிய படங்கள் அவரோட ஒர்க் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான சின்ன காலேஜ் ஃபில்ம் அவர் ஷூட் பண்ணும்போது கூட அதே லெவல் ஆஃப் அழகும் அட் த சேம் டைம் ஒரு யதார்த்தமாக அவர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் த ஹோல் டீம் இஸ் வெரி யங். அண்ட் February 17th உங்களோட தியேட்டரில் நாங்கள் வந்து ஒரு விஷயம் மட்டும் டெஃபினட்டாக பண்ணுவோம். படத்துலையோ கதலையோ சொதப்பிருக்க மாட்டோம். ஆனால் சொதப்பல், அதுவும் காதல் இருக்கிற சொதப்பல் உங்களுக்கு நல்லா புரிய வைப்போம். அண்ட் இந்த படத்தில் பெருசாக மெசேஜில் எதுவும் கிடையாது. ஜாலியான ஒரு காமெடி படம் தான். நிறைய புது ஆக்டர்ஸ் அறிமுகமாகறாங்க இந்த படத்தில். ஸோ ஒரு காலேஜ் படத்தில் நான் என் 32வது வயசில் ஃபஸ்ட் டைம் காலேஜ் படம் நடிக்கும்போது டெஃபினட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் எதிர்பார்க்குறேன். அண்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அதுக்கான காரணமான இந்த ஸ்கிரிப்ட், இந்த கதை, இந்த டீம் எல்லாரையும் நான் ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த February 17th நீங்கள் வந்து பைரசி, இந்த திருட்டு விசிட்லாம் டிஸ்கரேஜ் முடியாது, வேணான்னு சொல்லிட்டு தியேட்டரில் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தியேட்டரில் உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் வந்து விடைபெறுகிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி வித் யூ ஆன் Feb 17th. ஸோ kalkalcinema.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அட்வான்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் காதல் சொதப்பது எப்படி அ பிக் ஹிட். தேங்க்யூ வெரி மச். எனக்கு நெருக்கமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தயக்கமே இல்லாமல் ஒரு உண்மை சொல்லுவாங்க. சித்தார்த்துங்கிறவன் வேலை விஷயத்தை தவிர வேறு எல்லா விஷயத்துலையும் சோம்பேறி. அவன் ஜிம்முக்கு போக மாட்டான், அவன் டயட் பண்ண மாட்டான், இஷ்டத்துக்கு சாப்பிடுவான், சாப்பாட்டு பிரியன்னு சொல்லணும். ஸோ நான் வந்து ஜிம் கேண்டிடேட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ஃபிட்னஸ், இது நீங்கள் ஃபிட்னஸ்னு சொன்னீங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நான் டெய்லி காலையில் எழுந்து பண்ணுவேன். அது என்னோட பொழப்பு, என்னோட சினிமா வாழ்க்கை. பிகாஸ் ஐ லவ் மை லைஃப், ஐ லவ் மை ஜாப். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து வேலையாக பண்ணிங்கன்னா அது வேலை மாதிரி இல்லை, விளையாட்டு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் என்னோடய வாழ்க்கையோட கதை. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் அதான். உங்கள் ஹார்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயமோ அதை வந்து உங்களோட கரியரை, உங்களோட வேலையாக தேர்ந்தெடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் என்ன மாதிரியே தான் இருப்பீங்க. ஸோ இந்த 10 வருஷத்தில் நான் வந்து மென்டலி டெவலப் ஆகிருக்கணும் இல்லையோ, ஃபிசிக்கலி மட்டும் அதே மாதிரி தான் இருக்கேன். கண்டிப்பாக நடிப்பேங்க. எனக்கு நான் ஒரு ஹீரோ கிடையாது, நான் ஒரு நடிகன். ஒரு நடிகனுக்கு வந்து இமேஜ் கிடையாது, ஒரு ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். ஸோ இந்த மூஞ்சிக்கு இந்த உடம்புக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எழுதுகிற ஒரு நல்ல மூடு ஒரு டைரக்டருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ரோலோ ஒரு இமேஜோ தேடி போனது என்றைக்குமே கிடையாது. ஒரு கதை பிடிச்சிச்சா அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்க விரும்பினேன்னா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு நான் பொருந்துவேனாங்கிற 3 கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் தவிர எனக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணும் நான் என்றைக்குமே தேடினது கிடையாது. ஸோ நிறைய படங்கள் இருக்குது இந்த பைப்லைன். இந்த வருஷமே ரெண்டு படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதோடய நான் வந்து அதுக்குன்னு நான் உடனே அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ ஆகிடுவேன்னு சொல்ல வரல. கதை நல்லா இருந்தால் நான் பண்ணுவேன். அது எந்த ஜானராக இருக்கட்டும். இமேஜ் இல்லாத படங்கள், நல்ல நடிப்புக்கு வாய்ப்பு உள்ள படங்கள் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் இந்த 2012 எனக்கே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு வருஷம். ஏன்னா 6 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லேயும் படங்கள் வருது. அது பிளானிங்கில் தான் இருக்குங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை கரியர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருந்தேன். அதில் என்ன ஆச்சுன்னா என்னோட டைம் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு. மற்றவங்க எல்லோரும் வேறு படங்கள் பண்ணுறதுனால நான் நிறைய நேரம் வீட்டில் உட்கார்ந்து தான் இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் டேட்டுக்காக, சப்போர்ட்டிங் ஆக்டர் டேட்டுக்காக, மியூசிக் வரலன்னு ஒரு டேட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு டிலே ஆகிட்டே போச்சு. ஸோ நம்ம பிஸியாக இருந்தோம்னா எல்லோரும் நம்ம டைமே சீரியஸாக எடுத்துப்பாங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜஸ்ங்கிற ஒரு பொறுப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து எல்லா பாஷையிலும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த வயசில் தானே பண்ண முடியும். அதுக்கப்புறம் டெய்லி இப்போ வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா
365 நாளில் எனக்கு வந்து 6 நாளோ 5 நாளோ தான் ஹாலிடே கிடச்சிச்சு. இந்த வருஷம் அதோட கம்மியாக இருக்கும்னு எங்கள் டீம் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுற வேலையை பண்ணிங்கன்னா 4 கிழமை எதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் ஹேவ் ஃபன். அண்ட் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கல்கல் சினிமாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் காதல் சொதப்பது எப்படி படத்தை டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவீங்க. முதல் வாட்டி நான் ஒரு ப்ரொடியூசராக அவங்க முன்னாடி வரேன். ஸோ உங்கள் ஆசீர்வாதம், உங்களோட விஷஸ் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ I'll see you on February 17th. காதலில் சொதப்பது எப்படி.